சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இணைய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் காரைக்கால் விஜயலட்சுமி அம்மா அவர்களை குழுவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிவ பூஜையின் மகிமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நான் என்று வணங்கும் நடராஜ பெருமானின் பொன்னா திருவடிகளை போற்றி வணங்கி, ஐந்தொழில் புரிகின்ற அந்த சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, 25 முகங்களில் நமக்கு என்றும் அருள் செய்கின்ற அந்த மகா சதாசிவமூர்த்தியை போற்றி வணங்கி, சிவபூஜையின் மகிமை என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இறை அருளும் குரு அருளும் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த நல்ல நிகழ்ச்சியை நமக்கு தொடர்ந்து நல்கி வருகின்ற சிவசிவ அன்பே சிவம் டெலி சேனலுக்கும் மற்றும் அதன் ஒருங்கிணைப்பாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடியார் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம். சிவபூஜையின் மகிமை. ஃபர்ஸ்ட் சிவபூஜை அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதனால நமக்கு என்ன பலன் வருது அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் சிவபூஜை எப்படி செய்யறது அப்படிங்கறத தொடர்ந்து நம்ம பார்ப்போம். சிவபூஜை அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே புராண வரலாறு நிறைய பார்த்திருக்கிறோம். அதாவது தேவர்களும் அசுரர்களும் பாற்கடலை கடைந்தாங்க. அப்படி கடையும் போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முத வந்தது ஆழகால விஷம்தான் வந்துச்சு. அப்ப என்ன செய்யறாங்க, தேவர்களும் அசுரர்களும் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு, சுந்தரரை அனுப்பி அந்த பாற்கடல் கடையும் போது அந்த விஷத்தை நீ உருட்டி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் சுந்தரருக்கு ஆளாள சுந்தரம் அப்படின்னு 2 ஆள சுந்தரம், அதாவது 2 விஷத்தையும் அவர் எடுத்துட்டு வராராம். ஒண்ணு கடல்ல இருந்து வந்தது, இன்னொன்னு அந்த வாசுகி பாம்புல இருந்து வந்தது. 2 விஷத்தையுமே அவர் எடுத்துட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 விஷத்தையுமே அவர் என்ன பண்றாரு, அப்படியே உருட்டி கையில எடுத்துட்டு கொண்டு வந்து சிவபெருமான்கிட்ட கொடுக்குறாரு. சிவபெருமானும் என்ன செய்யறாரு, மத்தவங்க எல்லாம் பயந்து ஓடுறாங்க, அதனால நம்ம அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த விஷத்தை சாப்பிட்டுறாரு. சாப்பிடும் போது பாத்தீங்கன்னாக்கா அப்பதான் பார்வதி நினைக்கிறாங்க, ஏன்னா உலக உயிர்கள் அத்தனையும் சிவபெருமானோட வயிற்றுக்குள்ளதான் இருக்கு. இவர் இதை சாப்பிட்டாருன்னா அத்தனை உயிர்களும் இறந்துருமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உமையம்மா என்ன பண்றாங்க, அவரோட கண்டத்துல கைய வச்சு விஷம் கீழே இறங்காம தடுத்துடுறாங்க. தடுத்த பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, சுவாமி மயக்கத்துல இருக்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரு தூங்கக்கூடாது. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, சிவபூஜை பண்ணணும் அப்படின்னு. அப்ப அம்பாள் என்ன பண்றாங்கன்னா, அந்த 4 காலமும் பூஜை பண்றாங்க அப்படின்னு. அதுதான் முத நமக்கு சிவபூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு அம்பாள் காட்டினாங்க அப்படின்னு. அதே மாதிரி காஞ்சிபுரத்துல, இந்த காஞ்சிபுர வரலாறுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எம்பெருமான பிரிஞ்சு உமையம்மை இருக்கிறாங்க. அப்ப அங்க இருந்து என்ன பண்றாங்க, 32 அறங்கள் செய்யறாங்க காஞ்சிபுரத்துல. அதுல சிவபூஜையும் ஒரு அறம், அதாவது 32 அறங்கள் அப்படின்னு சொல்லப்படுறதுல சிவபூஜையும் ஒரு அறம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அறத்தை உமையம்மை செய்யறாங்க. செஞ்ச உடனே அப்ப பாத்தீங்கன்னாக்கா, இப்பயும் காஞ்சிபுரத்துல உமையம்மை சிவபெருமான அந்த பூஜை செய்யற கோலத்தை நம்ம பார்ப்போம். அது போலதான் நமக்கு சாலையிலும் எம்பெருமான அந்த புராணத்துல, திருவண்ணாமலை புராணத்துல நமக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்கா, உமையம்மையும் எம்பெருமானும் பேசிட்டு இருக்கும் போது விளையாட்டா என்ன பண்ணிடுறாங்க, உமையம்மை சிவபெருமானோட கண்ணை கொத்திடுறாங்க. அப்ப சிவபெருமானோட கண்ணு, அந்த முக்கண் எதை குறிக்குது அப்படின்னா, ஒண்ணு சூரியன், ஒண்ணு சந்திரன், இன்னொன்னு அக்னியை குறிக்குது. இவங்க அந்த சூரியனையும் சந்திரனையும் இருக்கிற அந்த வலக்கண்ணையும் இடக்கண்ணையும் மூடிட்டதுனால உலகமே இருள்ல தவிச்சு மக்கள் எல்லாம் இருள்ல போயிடுறாங்க. அதுக்கு தண்டனையா அவர் என்ன செய்யறாரு, நீ பூலோகத்துல போய் தவம் செய்யி, நான் அப்புறம் உன்னை என்ன பண்ணிக்கிறேன், நான் என கூட இணைச்சிக்கிறேன் அப்படின்னு. இப்பதான் அவங்க என்னன்னா, எனக்கு உமையொரு பாகமாக, அதாவது என்னை உங்க உடம்புல பாதியா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க திருவண்ணாமலையில பூஜை செய்வதாகவும், அதுக்கப்புறம் இறைவன் என்ன காட்சி கொடுத்து உமையம்மைய தன்னோட உடல்ல பாதியாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்லாம் புராணங்கள்ல நம்ம படிக்கிறோம். இதுதான் சிவபூஜையோட வரலாறு. அதாவது சிவபூஜை எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னு.
ஏன்னா முதல்ல நமக்கு சிவபூஜை செய்ய சொல்லி தந்தது யாருன்னா அம்பாள் தான் சொல்லித்தார. அம்பாள் தான் இப்படி பூஜை பண்ணணும். இப்ப நாமே வந்து பாத்தீங்கன்னாக்க திருவிழாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சிவபூஜை செய்யற மாதிரியே ஒரு வாகனம் ஒண்ணு அமைப்பாங்க. ஒவ்வொரு வாகனமா ஒவ்வொரு நாளும் புறப்படுறதுல வந்து உமையம்மை சிவபூஜை செய்யறது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நாள் வந்து அந்த ஒரு நாளும் வர்ற சுவாமி அம்பாள் வர்றதுல ஒரு நாள் சிவபூஜை செய்யறதுன்னு சொல்லி நமக்கு அழகா வரும். அத நம்ம பார்ப்போம். அப்ப வந்து யார் இந்த சிவபூஜை செய்யறத நமக்கு சொல்லி தந்திருக்கா அப்படின்னா உமையம்மை தான் சொல்லி தந்திருக்காங்க. சரி, சிவபூஜை எல்லாரும் செய்யலாமா அப்படின்னாக்கா சாதாரணமா செய்யற பூஜை, அதாவது வீட்டுல வந்து ஒரு சிவலிங்கத்தை வாங்கி வச்சோ இல்ல ஒரு சிவன் சிலைய வாங்கி வச்சோ சாதாரணமா செய்யற பூஜை வந்து ஓரளவு எல்லாரும் செய்யலாம். ஆனா நித்திய கருமங்கள், அதாவது நித்திய அனுஷ்டானங்கள் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு பூஜை செய்யணும் அப்படின்னா அது எல்லாராலையும் செய்ய முடியாது. ஏன்னா சிவபூஜை செய்யறதுக்கு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது ஆகும். இப்ப சிவபூஜை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த லிங்கம் வச்சு பூஜை பண்றோம் பாத்தீங்களா, இத வந்து பாத்தீங்கன்னா 5 லிங்கமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுயம்பு லிங்கம். இது வந்து பாத்தீங்கன்னா தானாவே இப்ப சில கோயில்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க, லிங்கம் வந்து சுயம்பாவே வந்தது, இந்த சுவாமி வந்து சுயம்புநாதர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பூமியில இருந்து வெளிப்பட்டிருக்கும். அடியார் பெருமக்கள் கதையிலே நம்ம நிறைய பார்ப்போம். ஏன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு மாடு வந்து தொடர்ந்து வந்து பசுமாடு போய் அங்க பாலை சுரக்கும். அப்ப அந்த மாடு எப்படி டெய்லி பால் இல்லாம போகுது அப்படின்னு இவங்க தொடர்ந்து சென்று பார்க்கும்போது ஒரு இடத்துல அது பால் சுரக்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை தோண்டி எடுத்தா உள்ள சிவலிங்கம் இருக்கும். அப்ப சுவாமியே என்ன பண்ணுவாரு, தன்னை வெளிப்படுத்திக்கிறதுக்காக அவரே வந்து என்ன பண்ணுவாரு, நமக்கு காட்சி கொடுப்பாரு. அந்த மாதிரி சுயம்புவா வந்தது தான். இது வந்து யாருமே மானிடர்கள் செய்தது கிடையாது. இந்த மாதிரி சுயம்புவா வர்ற லிங்கங்கள் வந்து சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது கானாலிங்கம் அப்படின்னு சொல்றோம். இது வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா விநாயக பெருமானும் முருகப்பெருமானும். ஏன்னா இவங்க வந்து எம்பெருமான வணங்குறதுக்காக இவங்க வந்து ஒரு இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து சிவனை வணங்குறதுக்காக அவங்களே சிவலிங்கம் அமைச்சு பூஜை பண்ணியிருப்பாங்க. அப்ப அந்த அறுபடை வீட்டுல அந்த மாதிரி அவங்க பூஜை பண்ணதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கானாலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக லிங்கம் அப்படின்னு. தெய்வீக லிங்கம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா விஷ்ணு பகவான், அதாவது சிவபெருமான வணங்குறதுக்காக விஷ்ணு பகவான் வந்து பிரதிஷ்டை பண்ணி செய்யறத வந்து தெய்வீக லிங்கம் அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ராமர் வந்து பூஜை பண்றாரு பாத்தீங்களா, அது போல ஒரு லிங்கங்கள். ஏன்னா அவர் வந்து விஷ்ணுவோட அவதாரம் தானே. அந்த மாதிரி வர்றது வந்து தெய்வீக லிங்கம் அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்தது ஆரிட லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது யாரு பண்ணது அப்படின்னா ரிஷிகள், இவங்க வந்து பிரதிஷ்டை பண்றாங்க. இல்லைன்னா முனிவர்கள் பிரதிஷ்டை பண்றது, சித்தர்கள் பிரதிஷ்டை பண்றது. இது மட்டும் இல்லாம ராட்சசர்கள் கூட என்ன செய்வாங்களாம், சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி வணங்கியிருப்பாங்களாம். அது வந்து அப்படியே இருக்கும். அதை தொடர்ந்து வந்து மக்கள் வணங்குற மாதிரி பயன்பாட்டுல இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஆரிட லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது மானுட லிங்கம். இது வந்து கோயில்லாம் கட்டுறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கோயில் கட்டி அதுல சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி, இது வந்து எப்படி மனிதர்களால செய்யப்பட்டு மனிதர்களாலே பிரதிஷ்டை செய்யப்பட்டு மனிதர்களாலே கும்பாசம் பண்ணப்பட்டிருக்கும். இது வந்து மானுட லிங்கம். முக்காவாசி இது போல லிங்கங்களை தான் நம்ம என்ன பண்றோம், நிறைய வந்து பாக்குறோம், நிறைய வணங்குறோம். இப்படிதான் லிங்கங்கள்லாம் இருக்கு. இது மட்டும் இல்லாம இதயத்துல வச்சு, அதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை, இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா சிவபூஜை செய்யறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சிவபூஜை செய்யறதுங்கிறது ஒரு குருவால வந்து நமக்கு சொல்லப்படும். இப்ப அந்த குரு சொன்ன பிறகு நம்ம வந்து ஆத்மார்த்த உருவமா ஏதாவது ஒரு உருவத்தை, இப்ப முருகனா இருக்கலாம், இல்ல பிள்ளையாரா இருக்கலாம், இல்ல சிவ சம்பந்தமா இருக்கிற சிவனோட உருவங்கள் வந்து 25 உருவங்கள் இருக்கு. நடராஜர் உருவம் இருக்கு, சண்டிகேஸ்வரர் உருவம் இருக்கு, அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி உருவம் இருக்கு. யாருக்கு எது பிடிக்குதோ அத வந்து அவங்க என்ன செய்யலாம், ஆத்மார்த்தமா அந்த உருவத்தை, அதாவது இஷ்ட உருவத்தை வந்து எடுத்துக்கிட்டு சிவபூஜை செய்யறது. இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சலனலிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஹோமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவலிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணி
அதை வந்து ஹோமத்துல வந்து நம்ம பூஜை பண்றது. இது வந்து பாத்தீங்கன்னா அசல சல லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த கானலிங்கம் அப்படி சொன்னோம் பாத்தீங்களா, இந்த கானலிங்கம், நவரத்ன லிங்கம், இதால வந்து பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்றது வந்து சலாசல லிங்கம் அப்படின்னு சொல்லப்படும். இதெல்லாம் வந்து லிங்கங்களோட வகைகள். இதெல்லாம் வந்து நம்ம வந்து இல்ல எது வேணாலும் நம்ம வந்து பூஜை பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஒரு ஒருத்தவங்களும் அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து இந்த பூஜை லிங்கத்தை நம்ம பண்ணி செஞ்சுக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா பித்தளையில வச்சிருப்பாங்க, சில பேர் வெள்ளியில வச்சிருப்பாங்க, சில பேர் கல்லுலயே வச்சிருப்பாங்க. இதே மாதிரி அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இல்ல அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அடுத்தது சிவ பூஜை அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவ பூஜை எல்லாராலையும் பண்ண முடியுமான்னா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், அதுக்கு வந்து நிறைய ஆச்சாரங்கள் இருக்கு, நிறைய நிறைய நியமங்களை நம்ம கடைபிடிக்கணும் ஒண்ணு. அதுக்கு அடுத்தது அதை வந்து நம்ம வந்து ரெகுலரா செய்யணும். இப்ப நம்ம சிவ பூஜை எடுத்துட்டோம்னாக்கா அதை வந்து தினமுமே அந்த பூஜை செய்யணும். அந்த ஒரு டயத்தை இப்ப நம்ம ஒரு குரு மூலமா நமக்கு தீட்சை ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்க. இந்த தீட்சைங்கிறது என்ன அப்படின்னா, சிவனை எனது தெய்வமாக நான் வந்து மனதார ஏத்துக்கிறேன், சிவன் மட்டும்தான் எனக்கு வந்து தெய்வம் அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம வந்து நம்ம உடல் யாருக்கு சொந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நம்மள திருமணம் செய்தவங்களுக்கு சொந்தம். இப்ப ஆணா இருந்தா பெண்ணுக்கும், பெண்ணா இருந்தா ஆணுக்கும் சொந்தம். ஆனா அந்த ஆன்மா யாருக்கு சொந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அது வந்து நம்ம கூட இருக்கிறவங்களோ இல்ல நம்ம கணவரோ இல்ல கணவருக்கு மனைவியோ நம்ம குழந்தைங்களுக்கோ இவங்களுக்கெல்லாம் அந்த ஆன்மா சொந்தம் கிடையாது. ஏன்னா சொந்தமான பொருளை மட்டும்தான் அவங்க வந்து வச்சுக்கலாம். இப்ப வந்து உயிருள்ள பொருளை மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், அதோட தேவைகளோ இல்ல ஏதோ ஒண்ணு செய்யலாம். ஆனா ஆன்மாங்கிறது என்னது, அது வந்து யாராலையும் பிடித்து வைக்க முடியாது. இந்த ஆன்மா யாருக்கு சொந்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இறைவனுக்கு தான் சொந்தம். அப்ப இறைவனுக்கு சொந்தமான ஆன்மாவுக்கு எடுக்கிறது தான் தீட்சை. இன்னும் கூட நிறைய பேர் சந்தேகம் கேட்பாங்க, அதாவது தீட்சை எடுத்தா இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா, இதை கடைப்பிடிக்கணுமா அதை கடைப்பிடிக்கணுமா அப்படின்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம எடுக்கிற தீட்சை வந்து எதுக்கு எடுக்கிறோம்னா ஆன்மாவுக்கு எடுக்கிறோம். அப்ப ஆன்மா வந்து என்ன செய்யணும், நம்மளோட ஆன்மா எப்படி இருக்கணும், நம்ம ஆன்மா என்ன ஆகணும் அப்படின்னு. ஆன்மா என்ன ஆகணும்னா முக்தி அடையணும், இறைவனுடைய காலடிக்கு போகணும், இறைவனுடைய உலகத்துக்கு போகணும். அப்ப அந்த அந்த மாதிரி போறதுக்காக செய்யக்கூடிய ஒரு பூஜை தான் இந்த சிவ பூஜை. இப்ப இதை எப்படி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்கள்ட்ட இப்ப நிறைய பேர் குருமார்கள் அப்படின்னு இருப்பாங்க, இல்லைன்னா ஆதீனங்கள் அப்படின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட, ஏன்னா ஏற்கனவே சிவபூஜை செய்யறவங்களா இருக்கணும். அவங்க சிவபூஜை வந்து இன்னொருத்தவங்களுக்கு தீட்சை கொடுக்கற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இருக்கணும். அந்த மாதிரி தகுதி உள்ளவங்கள்ட்ட தான் நம்ம என்ன பண்ணணும், தீட்சை எடுத்துக்கணும். பெரும்பாலும் வந்து எல்லாருமே எங்க எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஆதீனத்துலதான் எடுப்பாங்க. அடியேன் கூட வந்து பாத்தீங்கன்னா மருதாச்சல அடிகளார் மருதமலை அங்கதான் நான் வந்து தீட்சை எடுத்தேன். எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு தான் கிடைச்சது. எடுத்து நான் சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கேன். அப்ப ஒரு இப்ப நம்ம தீட்சை எடுக்கிறோம் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் எடுக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சமய தீட்சை. இந்த தீட்சைக்கு என்ன என்ன பெயர், என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தீட்சையை செய்யும் போது பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நேரம், ஒரு குறிப்பிட்ட நேரம்னா நம்ம இஷ்டம் போல எல்லாம் எடுத்துக்க கூடாது. அதாவது பாத்தீங்கன்னா காலையில ஒரு 4 மணியில இருந்து ஒரு 8 மணிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நம்ம எடுத்துக்கணும். இந்த நேரத்துக்குள்ள நம்ம வந்து இந்த பூஜையை பண்ணணும். இது என்ன இருக்கும், இந்த பூஜைக்கு என்னென்ன மந்திரங்கள் இருக்கு, என்னென்ன பாடல்கள் பாடணும், எல்லாம் வந்து நமக்கு தீட்சை எடுக்கும் போதே சொல்லி தருவாங்க. எப்படி செய்யணும் அப்படிங்கறதையும் சொல்லி தருவாங்க. இதுல என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, அதாவது 4 பகுதியா பிரிச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனத்தை தூய்மைப்படுத்துதல், அடுத்தது நம்ம சுற்றுப்புறங்களை தூய்மைப்படுத்துதல், அப்புறம் நம்ம ஆத்மாவை தூய்மைப்படுத்துதல். இது 3 இருக்கும் முக்கியமா. அதுக்கு அடுத்தது பாராயணம், பாடல்களை வந்து பாராயணம், அதாவது எம்பெருமானுக்குள்ள பாடல்களோ சுவாமிக்குள்ள பாடல்களோ பாராயணம் பண்றது இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து ருத்ராட்சம், நமக்கு ருத்ராட்சம் கொடுத்துதான் வந்து நம்ம கண்டத்துல அதை கட்டிக்கணும். கண்டத்துல வந்து ருத்ராட்சம் போடுறதுனால எந்த தோஷமும் நம்மள வந்து அணுகாது. கண்டத்துல ருத்ராட்சம் போடுறதுனால அப்படி ஒரு பலன் நமக்கு கிடைக்குது.
அந்த மாதிரி தீட்சை எடுத்தவங்க எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, கண்டத்துல ருத்ராட்சம் போடுறதுக்கு அவங்களே கொடுப்பாங்க. அதை நம்ம வந்து கண்டத்துல போட்டுக்கணும். அதை போட்டுக்கிட்டு, அதாவது ருத்ராட்சம் இல்லாம நம்ம பூஜையே பண்ணக்கூடாது முதல்ல. அது வந்து ரொம்ப முக்கியமானது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாராயணம், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அது நம்ம காதுல சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, சுவாமியும் அம்பாளையும் வந்து கும்பத்துல வச்சு நம்ம எத்தனை பேர் தீட்சை எடுக்கிறோமோ அவங்க எல்லாரையும் சுவாமியோட 5 முகங்கள் இருக்கும். அந்த 5 முகங்கள்ல ஏதாவது ஒரு முகத்துல நம்மளை இணைச்சிருவாங்க. அப்ப அந்த முகத்துக்கு உரிய பூஜையை நம்ம செய்யணும். அப்ப அது போல ஒவ்வொருத்தவங்களையும் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தீட்சை இருக்கு. பரிச தீட்சை இருக்கு, நயன தீட்சை இருக்கு, தொடு தீட்சை இருக்கு. அது வந்து அந்த ஆதீனங்கள் எப்படி முடிவெடுக்குதோ அப்படி. கடைசியில என்ன செய்வாங்க, நமக்கு வந்து தீட்சையில ஒரு மந்திரம் சொல்லுவாங்க, நம்ம காதுல சொல்லுவாங்க. அந்த மந்திரத்தை நம்ம யாருகிட்டையும் சொல்லவே கூடாது. அந்த ஒரு நாமம் சொல்லுவாங்க. அந்த அந்த இதை வந்து நம்ம வெளியில வந்து வெளிப்படுத்தவே கூடாது. எப்போதுமே நம்ம அதை வந்து உரு போட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது நான் தழும்பேற அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த மந்திரத்தை நம்ம உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். அது போல கொடுக்கறது தான் தீட்சை. இது வந்து சமய தீட்சை. இது மிஞ்சி மிஞ்சி போனாக்கா ஒரு 1/2 மணி நேரம் செய்யணும். இப்ப இந்த தீட்சைய வந்து நம்ம தொடர்ந்து செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவ தீட்சை அப்படின்னு கொடுப்பாங்க. அதாவது விசேஷ தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, நம்ம சிவலிங்கம் வச்சு பூஜை பண்றதுக்கு தகுதியாக நம்மை ஆக்கிக் கொள்வது. இத நாமே கேட்டு வாங்கலாமா அப்படின்னா அப்படி வாங்குறது சரி கிடையாது. ஏன்னா இந்த இந்த தீட்சைய வந்து நம்ம ஒரு ஆதீனங்கள்ட்டயோ நம்ம போய் கேட்கிறோம் அப்படின்னா அவங்க நம்மளை பார்த்த உடனே தெரிஞ்சுப்பாங்க, இவங்க இந்த இந்த பூஜைக்கு தகுதியானவர்கள், அதனால இவங்களுக்கு இந்த தீட்சை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது போல எடுக்கிறதுதான் விசேஷ தீட்சை. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிவலிங்கத்தை வச்சு எப்படி கோயில்ல வந்து சிவலிங்கத்துக்கு எப்படி எல்லா அபிஷேகமும் பண்றோமோ அது போல திக்பாலகர்கள் எல்லாரையும் வந்து இதுல பூஜை பண்றது, அத மாதிரி நவக்கிரகங்களுக்கு பூஜை பண்றது, இது எல்லாமே இருக்கும். நிறைய பூஜைகள் இதுல இருக்கும். அந்த மாதிரி பண்றது வந்து பாத்தீங்கன்னா விசேஷ பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தது இந்த சிவபூஜையும் இந்த விசேஷ பூஜையும் பாத்தீங்கன்னா நம்ம வீடுகள்ல இருந்து விடிய காலையில எழுந்து நியமமா இந்த பூஜையெல்லாம் பண்ணணும். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிர்வாண தீட்சை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த நிர்வாண தீட்சை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம இந்த பூஜையெல்லாம் பண்றோம்ல, இதெல்லாம் இல்லாம இந்த குடும்பத்து கூட நமக்கு எந்த உறவும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு சொல்லி இந்த குடும்ப பந்தத்திலேருந்து பிரிஞ்சு நம்ம வந்து இறைவன் மட்டுமே அப்படின்னு சரணாகதி அடைஞ்சு செய்யறோம் பாத்தீங்கன்னா, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாண தீட்சை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மாய உலகத்துல நம்ம அந்த பந்தத்துல இருந்து வெளியில வர்றதுங்கிறது படிப்படியா தான் நம்மளால அந்த பக்குவத்தை அடைய முடியும். நம்ம ஆனா கண்டிப்பா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா 7 வயசுல வந்து சிவ தீட்சை எடுத்து சிவ பூஜை பண்ணணும். சிவ பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்பதான் நம்ம ஆன்மா வந்து என்னன்னா கடைந்தேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஆன்மா மேன்மை அடையணும்னா கண்டிப்பா நம்ம வந்து சிவ தீட்சை எடுத்து நம்ம பூஜை பண்ணணும். இப்ப அந்த மாதிரி பூஜை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் நான் சொன்ன அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரி அவங்கவுங்க அந்த லிங்க உருவம் உடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உருவத்தை வச்சுதான் பூஜை பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு வந்து சில ஆதீனங்கள்ல அவங்களே கொடுப்பாங்க, சில பேர் வந்து நம்மளே வாங்கி நம்ம பூஜை பண்ணணும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்கமும் நம்ம ஒவ்வொன்னையும் வச்சு பூஜை பண்றோம் பாத்தீங்களா, அது வந்து நம்ம ஆத்மாவுக்கு தான் பண்றோம். இருந்தாலும் வந்து இந்த சிவபூஜையில என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவபூஜையோட பலன் அப்படின்னு பார்க்கும்போது பவளலிங்கம், இந்த பவளலிங்கத்துல வச்சு நம்ம வந்து சிவபூஜை பண்ணிட்டு இருந்தோம்னாக்கா நோய் தீரும் அப்படிங்கிறாங்க. நமக்கு நோயே வராது ஒண்ணு. அடுத்தது ஏதாவது நமக்கு ஒரு நோய் இருந்தா கூட, அதாவது தீராத ஒரு நோய் இருந்தா கூட இந்த பவளலிங்கத்தை வச்சு நம்ம சிவபூஜை பண்ணோம்னாக்கா நமக்கு நோய் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரத்தினம். இந்த ரத்தின லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணோம்னாக்கா லட்சுமி கடாட்சம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. செல்வ செழிப்போட இருக்கணும், நிறைய செல்வம் சேரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா சிவ பூஜைன்னு நம்ம வந்து தீட்சை எடுத்த பிறகு பாத்தீங்கன்னாக்கா நம்ம அந்த பூஜை பண்ற பக்குவத்திலேயே நமக்கு வந்து என்ன ஆயிரும், நம்ம வந்து அந்த பக்குவத்தை கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்துரும்.
இந்த உலக பொருள்கள் மேல, இந்த செல்வத்து மேல இதுலெல்லாம் வந்து என்ன என்ன வராது, நமக்கு ஒரு ஈர்ப்பு வராது. அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போயிரும். அது ஆட்டோமேட்டிக்கா. ஏன்னா அதுதான் வந்து உண்மையான பூஜை. அந்த மாதிரி எதுவுமே வராம போக வேண்டியதுதான் சிவபூஜையோட பலன். அதுதான் முக்கியமான பலன். அப்ப அந்த மாதிரி ரத்தினத்தால பூஜை பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லட்சுமி கடாட்சம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உலோகம் வேற எந்த உலோகத்துல இருந்தாலும் அதுல வந்து நம்ம சிவ பூஜை பண்றோம் அப்படின்னா எதிர்ப்புகள் விலகும் அப்படின்னு. ரொம்ப எதிர்ப்பை சேகரிச்சு வச்சிருக்கோம். எல்லாரும் நம்மள என்ன செஞ்சாலும் ஏதாவது ஒரு குறை சொல்றாங்க, இல்ல ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னாக்கா இந்த உலோகத்தால செஞ்ச லிங்கத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. கல்லாலான லிங்கம், கல்லுல செஞ்ச ஒரு லிங்கத்தை வச்சு நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னா, தொடர்ந்து சிவ பூஜை பண்றோம் அப்படின்னாக்கா கல்வி கலை இதுல எல்லாம் நல்லா தேர்ச்சியா இருக்கலாம். நல்லா படிக்கணும், எல்லா கலைகளும் ஆயக்கலைகள் 64 அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வரணும் அப்படின்னாக்கா நம்ம அந்த கல்லாலான லிங்கத்தை வச்சு பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பூஜையும் செய்யும் போது இப்ப சிவபூஜை செஞ்சா என்ன பலன்? நம்ம ஃபர்ஸ்டே சொன்னேன், சிவபூஜை வந்து ஆத்மாவுக்கு தான் நம்ம செய்யறோம். ஆத்மா வந்து இறைவனை அடையணும், அதுக்காக தான் நம்ம செய்யறோம். நம்ம ஆன்மா அதுக்காக தான் செய்யறோம். ஆனா இருந்தாலும் வந்து நமக்கு வந்து நிறைய முன்ஜென்ம பாவங்கள், முன்ஜென்ம அந்த இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து தீரணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம முன்னாடி செஞ்ச பாவங்கள் அத்தனையும் நமக்கு தீரணும். ஏன்னா இப்ப தீட்சை எடுக்கும் போதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, நம்மளோட தீயவைகள் எல்லாமே குருநாதர் வாங்கிக்கிட்டு நமக்கு மறுபிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா பிராமணர்கள் கூட உபநிடதம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பூணூல் போடும்போது இரட்டை பிறப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்கள்ல சொல்லப்படும். நம்ம அந்த இதுல இலக்கியங்கள்ல பார்ப்போம். இரட்டை பிறப்பாளர்னு முதல்ல பிறந்தது ஒரு பிறப்பு, பூணூல் போடும்போது இன்னொரு பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது போலதான் நமக்கும் தீட்சை எடுக்கும் போது இன்னொரு பிறப்பை நமக்கு தராது. அப்ப நம்ம இந்த பிறப்புல செய்த நல்வினை தீவினை எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிருவாரு, குருநாதர் ஏத்துக்கிட்டு அடுத்தது நமக்கு அடுத்த பிறவிக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் நமக்கு கொடுத்து அனுப்புவாங்க அப்படின்னு. அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கழிக்கணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து முன்வினைகள் வந்து நமக்கு நிறைய இருக்கும். அப்ப ஒவ்வொரு இந்த பூஜை செய்யும் போதுதான் அது கழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த முன்ஜென்ம பாவங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து கண்டிப்பா என்ன செய்யணும், சிவ பூஜை செய்யணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வேற என்ன, இந்த சிவபூஜை செய்யறதுனால வேற என்ன பலன் அப்படின்னு, நமக்கு என்ன கிடைக்கும், எதனால நம்ம இதை செய்யணும் அப்படின்னா மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிவபூஜை செய்யறதுனால நமக்கு வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா, நம்ம காலையிலேயே இப்ப நம்ம எந்திரிச்ச உடனே இந்த பூஜையை பண்றோம். சிவபூஜைங்கிறதே நம்ம காலையில முடிச்ச உடனே நம்ம காலை கடன்கள்லாம் முடிச்சிட்டு அந்த 4 மணில இருந்து 6 மணிக்குள்ள அதை செய்யணும். அப்ப அப்படி செய்யும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மாய உலகத்துக்குள்ள வெளியில போகாம நம்ம எழுந்த உடனே இந்த பூஜையை செய்யறதுனால நமக்கு என்ன ஆகுறோம், மன அமைதி கிடைச்சிடும். ஏன்னா காலையில எழுந்திருக்கிறதே நமக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். அதுல நம்ம சுவாமியை வந்து பூஜை பண்றோம் அப்படின்னா இன்னும் அழகா நமக்கு என்ன அது மன அமைதி கிடைக்கும். அடுத்தது இது எங்க இட்டு செல்லும் அப்படின்னா, இந்த பூஜை செய்ய 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 நமக்கு வீடு பேருக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வீடு பேரு கிடைக்கும். அடுத்தது சுகமான வாழ்க்கை. இப்ப நீங்க நினைக்கலாம், நமக்கு வீடு பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க, வந்து அப்பனா நம்ம வந்து இந்த வாழ்க்கையில இருந்து பெயருவோமா அப்படின்னு. அதாவது சுவாமி என்ன சொல்றாருன்னாக்கா, எல்லாத்தையும் அனுபவித்து விட்டுதான் அதுல இருந்து விலகணும் அப்படிங்கிற. இப்ப பாடல் கூட சொல்லுவாங்க, வெள்ளேரி பழம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பழுத்து கொடியிலிருந்து தானாதான் உதிர்ந்து வரும் பழமான பிறகு. அப்ப அது போலதான் இப்ப எந்த பழமுமே பாருங்க, நல்ல பழுத்த பிறகுதான் என்ன ஆகும், கீழே விழும். அது போலதான் வாழ்க்கையில வந்து இன்பமும் துன்பமும் நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்ச பிறகு அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், விலகி வரணும். அப்ப ஒரு சுகமான வாழ்க்கையை என்ன தருமா, இந்த சிவபூஜை தரும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கெட்ட எதிர்ப்புகள் விலகும். நம்மளை பத்தின ஒரு எண்ணங்கள் இருக்கும் பாத்தீங்களா எல்லாருக்கும், இந்த சிவபூஜை நம்ம தொடர்ந்து செய்யறதுனால நம்மளை பத்தி ஒரு கெட்ட எண்ணங்கள் யாருக்காவது இருந்ததுன்னா, என்னத்த பெருசா இவங்க பூஜை பண்றேன்னு பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்லாம் ஒரு கேள்வி எழும் பாத்தீங்களா, அது காலப்போக்குல என்ன ஆகும்னா நம்ம தொடர்ந்து செய்ய 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 இந்த கெட்ட எதிர்ப்புகள் எல்லாமே வந்து நம்மளை பத்தின எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு மாற ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, முக்கியமா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம எண்ணங்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பா அது போல ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரி நல்ல மனைவி, ஒரு ஒரு ஆணா இருந்தா அவங்க சிவபூஜை வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். அதாவது சிவபூஜை வந்து எப்ப பண்ண ஆரம்பிக்கணும்னா 7 வயசுலயே பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ருத்ராட்சம் அப்படிங்கிறது ஒரு இந்துவாக ஒரு சைவ சமயத்துல உள்ள சைவ சமயம் அப்படின்னு ஒரு குழந்தை பிறந்துட்டுனாலே அது வந்து என்னது, அது வந்து 7 வயசுலயே. அதனாலதான் பூணூல் கல்யாணம்லாம் பாத்தீங்கன்னா 7 வயசுல பண்ணுவாங்க. அப்ப 7 வயசுல அந்த ருத்ராட்சம் போடணும். அப்ப 7 வயசுல ருத்ராட்சம் கண்டத்துல போடணும்னா அப்ப வந்து என்ன, சமய தீட்சை எடுக்கணும். அப்ப 7 வயசுலயே எடுக்கணும். அப்ப அந்த 7 வயசுலயே இருந்து அந்த குழந்தை வந்து அந்த பூஜையை பண்றதுனால அதுக்கு வந்து எப்படிப்பட்ட மனைவி அமைவாங்களாம். ஆணா இருந்தா ஒரு நல்ல மனைவியும், பெண்ணா இருந்தா ஒரு நல்ல கணவனும் அமைவார்கள். சிவபூஜை பண்றதுனால அப்படி ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இந்த பலன்கள்லாம், அதாவது மன அமைதி, நல் வாழ்க்கை, இந்த மாதிரி பாவங்கள் தீர்றது, கெட்ட எதிர்ப்புகள் விலகுறது, நல்ல பலன் கிடைக்கிறது. நம்ம என்ன எண்ணமோ, நம்மளோட எண்ணங்கள், நம்ம என்னவா ஆகணும், நம்ம எப்படி ஆகணும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். இப்ப கொஞ்சம் பாடுற திறமை உள்ளவங்க வந்து நல்ல பாடகரா ஆகணும் அப்படின்னு, பேசுற திறமை உள்ளவங்க நல்ல பேச்சாளர்களா ஆகணும் அப்படின்னு, இப்ப அரசியல்ல இருக்கிறவங்க வந்து பெரிய பதவிக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எண்ணிய எண்ணங்கள் வந்து கண்டிப்பா என்ன ஆகுமா, நிறைவேறும் இந்த சிவபூஜை பண்றதுனால அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த சிவபூஜைய எங்கெங்க செஞ்சா நல்ல பலன் அப்படின்னு அப்படின்னு பார்க்கணும். இப்ப வந்து நம்ம வீடுகள்ல செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப தொடர்ந்து நம்ம வீடுகள்ல செய்யறோம் அப்படின்னாக்கா அதுக்கு வந்து 10 மடங்கு பலன் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது நம்ம வந்து ஒரு ஆற்றங்கரை இல்ல ஒரு குளத்தங்கரை அங்க போய் வச்சு இந்த சிவபூஜையை பண்றோம்னு வச்சுக்கோங்க, அப்ப 100 மடங்கு பலன் அப்படிங்கிறது. இது இது இல்லாம ஒரு தலம், அதாவது தீர்த்தம் அப்படின்னு நம்ம ஆடுவோம் பாத்தீங்களா, ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தலம், இப்ப ராமேஸ்வரம், காசி, கன்னியாகுமரி, அந்த மாதிரி பிரசித்தி பெற்ற தலம் இருக்கும் பாத்தீங்களா. இப்ப நம்ம ஊர்ல ஆறு இல்லாம ஒரு காசியிலயோ ஒரு ராமேஸ்வரத்திலயோ இதுக்கு வந்து 1000 மடங்கு பலன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிவ கோயிலுக்குள்ள வச்சு பண்றதுலயும் பல மடங்கு பலன் இருக்கும். அப்ப அங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு ஒரு பலன் நமக்கு கிடைக்கிறது. அப்ப அதுக்கு நமக்கு வசதி இருக்குன்னாக்கா நமக்கு பக்கத்திலே, நம்ம ஊருக்கு பக்கத்திலே ஆறு ஓடுது அப்படின்னா அந்த ஆற்றங்கரையில போய் செய்யலாம். இல்ல நமக்கு பக்கத்திலே கோயில் இருக்கு அப்படின்னா கோயில்ல போய் செய்யலாம். அந்த மாதிரி பூஜை பண்ணாலும் அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லாம மொத்தம் வந்து நமக்கு வந்து 6 காலம். இந்த 6 காலத்துக்குமே பூஜை பண்றவங்க இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா ஒரு காலத்துக்கும், இப்ப நம்ம முக்கால்வாசி பாத்தீங்கன்னாக்கா ஒரு நேரம் பூஜை பண்றதான் முக்காவாசி ஏத்திருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா காலையிலயும் பூஜை பண்ணுவாங்க, சந்தி காலம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, காலை சந்தி, அதே மாதிரி மாலை சந்தின்னு சொல்லுவாங்க. இந்த 2 காலத்திலயுமே பூஜை பண்றவங்க இருக்கிறாங்க. சந்தின்னா 2 சந்திக்கிற நேரம். அப்ப காலையில பாத்தீங்கன்னா இரவும் பகலும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகலும் இரவும், அந்த மாதிரி மாலையில, இந்த மாதிரி 2 நேரத்திலயும் பூஜை பண்றவங்களும் இருக்காங்க. கண்டிப்பா ஒரு நேரம் கண்டிப்பா நம்ம பூஜை பண்ணணும். 2 நேரம் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரம் பண்றது, என்னால ஒரு நாளைக்கு 2 நேரம் பண்ண முடியல அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப நம்ம ஒரு பூஜையை எடுத்துக்கிட்டோம்னா காலையில பண்றோம்னா காலையில மட்டும்தான் பண்ணணும். நான் காலையில பண்ண எனக்கு நேரம் இல்லை அதனால நான் சாயந்தரம் பண்றேன் அப்படி எல்லாம் செய்யக்கூடாது. இப்போ ஒரு பூஜையை எடுத்து செய்யறோம்னா அதே நேரத்துக்கு கொஞ்சம் இப்ப முன்னா பின்ன நம்ம முடிச்ச டயத்துக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாமே ஒழிஞ்சு, நான் காலையில பண்ணதை சாயந்தரம் பண்றத காலையிலயும் பண்ணக்கூடாது. காலையில பண்றோம்னா காலையில பண்ணதான் செய்யணும். அதாவது செய்யறதுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்குதோ அது போல செய்யாம இருக்கிறதுக்கும் பாவம் நமக்கு சேரும். அதனால அந்த மாதிரி செய்யக்கூடாது. 2 நேரம் பூஜை நம்மளால செய்ய முடியும் நம்மளால அப்படின்னு ஏத்துக்கிட்டோம்னா 2 நேரம் கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிடணும், பூஜை செஞ்சே ஆகணும். அந்த மாதிரி அதனாலதான் வந்து நியமங்களை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்னாக்கா அவங்க சாயந்தரத்துல பண்ண முடியாது, காலையில வேணா பண்ணிடணும். அதனாலதான் இந்த நியமங்களை என்ன குறைஞ்சது 2ல இருந்து 2.5 மணி நேரம் ஆகும் நம்ம பூஜை பண்றது. அப்ப அவ்வளவு நேரம் ஒதுக்கணும். முதல்ல சமய தீட்சை எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு 15 நிமிஷத்துல நம்ம செஞ்சிடலாம். ஆனா அதே இது சிவபூஜை செய்யறதுக்கு, சிவபூஜை நம்ம பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆகும்.
அப்ப அதனால நம்ம அந்த பூஜையை செய்யறதுக்கு நம்ம நம்ம மனசை தயார்படுத்திக்கணும், நம்ம ஆன்மாவை தயார்படுத்திக்கணும். இதெல்லாம் நிறைய இருக்குது. ஒரு 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 நியமம் இருக்குது அதுக்கெல்லாம். அப்ப அந்த மாதிரி பண்ற பூஜைகள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதுல வந்து சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு பூஜையும் இந்த 6 காலம் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த 6 காலத்துல ஒரு ஒரு காலமும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்றோம். இந்த 6 காலத்துல ஒவ்வொரு கோயில்ல போய் செய்யறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அது என்ன கோயில் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, திருவனந்தல் காலையில சுவாமி எழுப்புறது அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, திருப்பள்ளி எழுச்சி. அந்த மாதிரி இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா திருக்குற்றாலத்துல போய் செஞ்சோம்னாக்கா நமக்கு சிறப்பு. நல்ல, அதாவது உகந்த தலம் அது. அதாவது திருவனந்தல் பூஜை செய்யறதுக்கு உகந்த தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குற்றாலம். அதே மாதிரி காளை சந்தி. காளை சந்தி வந்து எங்க செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது உச்சிகால பூஜை. உச்சிகால பூஜை எங்க செய்யணும் அப்படின்னா திருவானைக்காவல்ல செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. சாயரட்சை எங்க வந்துடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூருக்கு வந்துடணும் அப்படின்னு. அதுக்கடுத்து ராக்கால பூஜை, அது வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரையில செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அர்த்தஜாம பூஜை வந்து சிதம்பரத்துக்கு வந்துடும். இப்ப இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஏன்னா சிதம்பரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா கோயில்லையும் பூஜையெல்லாம் முடிஞ்ச பிறகு சுவாமி எல்லா இடத்துல இருந்தும் எங்க வந்து ஒடுங்குவார் அப்படின்னா சிதம்பரத்துல வந்து ஒடுங்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்களே பாருங்களேன், திருக்குற்றாலத்துல ஆரம்பிச்சு திருக்குற்றாலம், ராமேஸ்வரம், திருவானைக்காவல், திருவாரூர், மதுரை, கடைசியில எங்க வருது சிதம்பரத்துக்கு வந்துடும். அப்போ ஒரு இடத்துலயும் பூஜை பண்ணிட்டு அந்த ராகால பூஜை வரும்போது பாத்தீங்கன்னாக்கா, இந்த அர்த்தஜாம பூஜை அது வரும்போது பாத்தீங்கன்னா எங்க வந்துடும் அப்படின்னா சிதம்பரத்துக்கு வந்துடும். அப்ப சிதம்பரத்துல பண்ணுனாக்கா அவ்வளவு ஒரு விசேஷம். அங்க வந்து பூஜை பண்றது, பூஜை பாக்குறதுங்கிறதும் அவ்வளவு விசேஷம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜோதிர்லிங்கம். சிவபூஜை செய்யறது எவ்வளவு நமக்கு சிறப்போ அதே மாதிரி ஜோதிர்லிங்கத்தை தரிசனம் பண்றது, ஜோதிர்லிங்கம் இருக்கிற இடத்துல போய் சிவபூஜை பண்றது, அதுவும் வந்து ரொம்ப சிறப்பு. 12 ஜோதிர்லிங்கம் நம்ம சொல்றோம். ராமநாதர், மல்லிகார்ஜுனர், பீமசங்கரர், திரையம்பகேஸ்வரர், கும்பேஸ்வரர், சோமநாதர், நாகேஸ்வரர், சம்ஹாரேஸ்வரர், மகாகாலேஸ்வரர், வைத்தியநாதர், விஸ்வேஸ்வரர், கேதாரநாதர். இந்த 12 ஜோதிர்லிங்கத்திலையும் போய் நம்ம வந்து பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இப்ப சிவபூஜை செய்யறோம். சிவபூஜை செய்யறதுக்கான என்னென்ன பலன் அப்படின்னு நம்ம சிவபூஜை பண்றதுக்கு என்னென்ன, இந்த சிவபூஜை செய்யறதுலயே என்னென்ன சிவபூஜை நம்ம என்ன சொன்னோம், ஒரு ஒரு ஏதாவது ஒரு இதுல, அதாவது ரத்தனத்தாலையோ இல்ல பித்தளையிலையோ இல்ல வெள்ளியிலையோ இல்ல பொன்னால செஞ்சு, அதாவது தங்கத்துல செஞ்ச லிங்கம் கூட சில பேர் வந்து நல்லா வசதியா இருக்கிறவங்க தங்கத்துல செஞ்ச லிங்கத்தை கூட வச்சு பூஜை பண்றாங்க. அந்த மாதிரி அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி, இல்ல எதுவுமே இல்ல கல்லால செஞ்சது அந்த மாதிரியும் வச்சு பூஜை பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நம்ம அபிஷேகம் பண்றோம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து தனி பலன் இருக்கு அப்படின்னு. அபிஷேக பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கால்வாசி முதன்மையான பலன் என்ன தருது அப்படின்னா தண்ணீர், சுத்தமான தண்ணீர். அதுதான் வந்து முழு பலனை தருது. சுவாமிக்கு வந்து எந்த அபிஷேகம் நீங்க வந்து அபிஷேகம் வந்து நம்ம ஒரு பொருளும் நிறைய பொருள் செய்வோம், அபிஷேக பொருள் நிறைய இருக்கு நமக்கே தெரியும். அந்த எல்லா அபிஷேகமும் செய்யறத காட்டிலும் சுத்தமான தண்ணீர்ல செய்யறது, சிவபூஜை செய்யறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்றோம். இதுல என்னன்னா இந்த சுத்தமான நீர்ல நம்ம பண்ற சிவபூஜை வந்து நினைத்த காரியத்தை நடத்தி வைக்கும் அப்படிங்கிறோம். நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு சிவபூஜை பண்றோமோ, சுத்தமான தண்ணியில சுவாமிக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணோம்னாக்கா நமக்கு நினைச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா சிவனுக்கு இப்ப ஒரு சிவ அபிஷேகம் பண்றோம் அப்படின்னாக்கா, சிவனுக்கு போய் அபிஷேகம் பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், குடத்துல தண்ணி எடுத்து கொடுப்போம். அப்ப அந்த குடத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, சிவனுக்கு தண்ணி எடுத்து ஊத்தும் போது பாத்தீங்கன்னாக்கா ஒற்றைப்படையில, அதாவது ஒரு குடம் இல்லைன்னா 3 குடம் இல்லைன்னா 5 குடம் இல்லைன்னா 7 குடம் இல்ல 9 குடம், அந்த மாதிரி ஒற்றைப்படையில என்ன பண்ணணுமோ குடத்துல வந்து தண்ணி எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம்.
அதே விஷ்ணு பகவானுக்கு அபிஷேகம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இரட்டைப்படையில வந்து அபிஷேகம் பண்ணணும். அதுதான் சிறப்பு. அடுத்தது இன்னொரு சுத்தமான தண்ணி சொன்னோம். இன்னொரு விசேஷமான பொருள் என்னன்னா, அபிஷேக பொருள் நிறைய இருக்குது. அதுல 2வது விசேஷமானது பஞ்சகவியம். இந்த பஞ்சகவியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இப்ப ஒரு பாத்திரத்துல ஒரு 100 100 மில்லிகிராம் நம்ம பால் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 5 வகையான, அதாவது பசுமாட்டுல இருந்து வர்ற 5 வகையான பொருள்கள் கலந்ததுதான் இந்த பஞ்சகவியங்கிறது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாம இருக்கும். அப்ப அந்த பஞ்சகவியங்கிறது எப்படி வந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு பாத்திரத்துல ஒரு 100 மில்லிகிராம் வந்து பால் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 100ல பாதி, அப்ப 50 மில்லிகிராம். 50 மில்லிகிராம் என்ன பண்ணணும் அப்படின்னா தயிர் சேர்க்கணும். அதுக்கு அடுத்தது தயிர் 50 மில்லிகிராம் சேர்த்துட்டோமா, அதுல இருந்து பாதி 25 மில்லிகிராம் வந்து பாத்தீங்கன்னா நெய் சேர்க்கணும். அடுத்தது நெய் எவ்வளவு சேர்த்தோமோ அதுல பாதி என்ன சேர்க்கணும், கோசலம். அதாவது கோசலம் அப்படின்னாக்கா நம்ம வந்து பசுமாடுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த பசுமாட்டோட நீர், அதாவது சிறுநீர் சொல்றோம் பார்த்தீங்களா, அதை சேர்க்கணும். இப்ப அதுல பாதி, அப்ப என்னது 5 கிராம். 5 கிராம் வந்து அந்த பசுமாட்டோட சாணம். இந்த பசுமாட்டு சாணமும் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, கன்று ஈன்ற பசுவா இருக்கணும். அதே இது நிறைய கன்று ஈன்று முத்துன மாடு இருக்கு பாருங்க, அதுல இருந்தும் எடுக்கக்கூடாது. அதே இது கண்ணு போடாத மாடு இருக்கு பாருங்க, அதுல இருந்தும் எடுக்கக்கூடாது. கண்ணு போட்டிருக்கணும். அதுவும் வந்து என்னது, ஒரு கண்ணோ இல்ல ஒரு கண்ணுதான் போட்டிருக்கணும். அந்த மாதிரி அது மாதிரி எடுத்தா ரொம்ப சிறப்பு. அது போல ஒரு மாட்டுல இருந்து நம்ம என்னென்ன எடுக்கணும், பால் எடுக்கணும், தயிர் எடுக்கணும், நெய் எடுக்கணும், கோசலம் எடுக்கணும், கோசானம் அதாவது இந்த சாணம் எடுக்கணும். அப்ப இது எல்லாத்தையும், அதாவது ஃபர்ஸ்ட் எடுக்கிறது என்ன சொன்னா 100 கிராம்னா, அடுத்தது 50 கிராம், அடுத்தது 25 கிராம், அதுல பாதி, அதுல கடைசியில அந்த சாணம் அப்படிங்கும் போது கடைசியில ஒரு 5 கிராம், அந்த மாதிரி கலந்து அதுல தயார் பண்றதுதான் பஞ்சகவியம். இது எல்லாத்தையும் தயார் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த பஞ்சகவியத்துக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க. எப்படி வந்து முதல்ல வந்து ஒரு பூஜை, நம்ம சிவபூஜை ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விநாயகர் பூஜை தான் ஆரம்பிக்கும். அப்ப விநாயகருக்கு பூஜை முடிச்ச உடனே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கும்பத்தை பிரதிஷ்டை பண்றதுக்கு ஒரு பூஜை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது முடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் பூஜை எதுக்கு பண்ணுவாங்கன்னா பஞ்சகவியத்துக்கு தான் பண்ணுவாங்க. ஏன்னா பஞ்சகவியத்தை தயார் பண்ணி அதுக்கு ஒரு பூஜையை பண்ணிட்டு தான் அடுத்ததே என்ன பண்ணுவாங்க, அபிஷேகத்தை ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பஞ்சகவியத்தால வந்து பூஜை பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்பு. இதனால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பஞ்சகவியத்தால் இப்ப நம்ம சிவபூஜை நம்ம வீட்டுல பண்றோம், இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாம் கிடைச்சா இப்ப பால் கிடைக்கும், தயிர் கிடைக்கும், அதே மாதிரி நெய்யும் கிடைச்சிரும். ஆனா அந்த கோசலமும் கோசானம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு டக்குன்னு கிடைக்குமான்னா கிடைக்காது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பதிலா மஞ்சள் தூளை அதுல கலந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து இல்லாத பட்சத்துல, நமக்கு கிடைக்காத பட்சத்துல. ஆனா ஒரு பெரிய பூஜை பண்றோம்னா கண்டிப்பா அதெல்லாம் சேகரிச்சு வச்சுதான் செய்யணும். ஏன்னா இந்த பஞ்சகவியத்தை பூஜை பண்றதுனால அந்த பலன், அந்த முழு பலனை நம்ம அடையலாம். இப்ப நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பால் தயிர் அதை மட்டும் நம்ம பண்றோம்னா அதுக்குள்ள பலன், அதனால ஒண்ணும் பெரிய பாதகம் இல்லைன்னா கூட அந்த அந்த பஞ்சகவியத்தால பண்றதுக்கான பலன் வந்து நமக்கு வந்து என்னது கிடைக்காம போகும். இப்ப அந்த மாதிரி பண்றதுனால நம்ம செய்த பாவங்கள்லாம் என்ன செய்யுமா, அகன்று விடும் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சகவியத்தால நம்ம அபிஷேகம் பண்றது வீட்டுல பண்ணாலும் சரி, கோயில்ல பண்ணாலும் சரி, அந்த மாதிரி ஒரு இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தோஷங்கள் நீங்கிறதுக்கு இதுக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா, ஒரு சமயம் வந்து ஆதிசேஷன் வந்து இந்த நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஆரம்பிக்கும் போது சொன்ன பார்த்தீங்களா, பாட்கடையில கடையும் போது ஆதிசேஷன் வந்து பூமி இது பூமிய வந்து பிராணவரல என்ன சொன்னாங்கன்னா, பூமிய வந்து தாங்கறதுக்கு வந்து ஆதிசேஷனை தான் அதை எடுக்க சொல்லுவாங்க. அப்ப அவர் தலையில என்ன பண்றாரு, பூமியை சுமந்ததுனால அப்படி என்னதான் இருந்தாலும் பூமி வந்து பெரிய பாரம் உள்ளது பார்த்தீங்களா, அத ஆதிசேஷன் வந்து தலையில சுமக்கும் போது அவருக்கு என்ன ஆகுதுன்னா, தன்னோட பலமெல்லாம் குறைஞ்சு போகுது. அப்ப பலமெல்லாம் குறைஞ்சு போனோடனே அப்ப வந்து கேக்குற யாருகிட்ட, மகாவிஷ்ணுகிட்ட கேக்குற, எனக்கு ரொம்ப பலமெல்லாம் அந்த பூமியை நான் சுமந்ததுனால எனக்கு பலமெல்லாம் குன்றி போயிடுச்சு,
இந்த பலம் வந்து நான் பெறணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே விஷ்ணு பகவான் சொல்றாராம், இதுக்கான தீர்வை வந்து நீ சுவாமி கிட்ட, அதாவது சிவபெருமான்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு. சரி, உடனே அவர் என்ன பண்றாரு, நேரா சிவபெருமான்கிட்ட வந்த உடனே இந்த மாதிரி நான் ரொம்ப பலம் இல்லாம இருக்கிறேன், எனக்கு வந்து பலம் வேணும், நான் என்ன செய்யறது அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, சிவராத்திரி சிவராத்திரி 5 காலம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த 4 கால பூஜை, அந்த 4 கால பூஜையிலையும் நீ என்ன பண்ணணும், சிவராத்திரி ஃபுல்லா அன்னைக்கு ஃபுல்லா முதல் காலம் முதல் ஜாமம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுல கும்பகோணத்துல இருக்கிற நாகேஸ்வரரையும், அது மாதிரி 2ஆம் ஜாமம் திருநாகேஸ்வரத்துல இருக்கிற நாகநாத சுவாமியையும், 3ஆம் ஜாமத்துல திருப்பாம்புரத்துல இருக்கிற பாம்புரநாதரையும், 4ஆம் ஜாமத்துல நாகூர்ல இருக்கிற நாகநாதரையும், இவங்க எல்லாரையும் நீ என்ன பண்ணணும், போய் தரிசிச்சுட்டு வரணும். அப்படி தரிசிச்சுட்டு வந்தாலே உனக்கு என்ன ஆயிரும், பலம் அதிகமா ஆயிரும் அப்படின்னு சொன்னாராம். அது போலயே அவரும் என்ன பண்றாராம், இந்த ஆதிசேஷன் வந்து ஒவ்வொரு சிவராத்திரி அப்பையும் இந்த 4 ஜாமத்திலையும் என்ன பண்றாரு, கும்பகோணம், திருநாகேஸ்வரம், திருப்பாம்புரம், நாகூர் இந்த தலங்கள்ல வந்து தரிசிச்சு முழு பலனை வந்து முழு வலிமையா அவர் பெறாரு அப்படின்னு புராணத்துல ஒரு வரலாறு. அதனாலதான் இப்ப நாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சிவபூஜை பண்றோம் பாத்தீங்களா, இந்த சிவபூஜை பண்ணும்போது இந்த சர்பதோஷம்லாம் நீங்கிறதுக்கு, அப்ப இந்த மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு இந்த தலங்கள்ல போய் நம்ம பூஜை பண்ணோம்னாக்கா, இப்ப ராகு கேதுவால பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வரும் எல்லாருக்கும். அதாவது கல்யாண தடை வரும், குழந்தை பிறக்காம போகும், அதே மாதிரி இந்த சர்பதோஷம் இருந்தா கூட திருமணம் பண்றது தடையா இருக்கும், குழந்தை பிறக்காம இருக்கும், இந்த மாதிரி நிறைய பனிச்சுமை அதிகமாகும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும். அப்ப அந்த மாதிரி அதாவது இந்த ஆதிசேஷனால, இந்த ராகுவால, இந்த கேதுவால, இந்த மாதிரி சர்பதோஷத்தால ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இந்த மாதிரி தலங்கள்ல போய் நம்ம சிவபூஜை பண்ணோம்னா கண்டிப்பா என்ன ஆகுமா, நமக்கு இருக்கிற அந்த எல்லா இந்த தோஷங்கள் எல்லாம் நமக்கு விலகும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எல்லா ஜாதகமும் நல்ல ஜாதகமா இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம பிறந்த நேரம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏதோ தோஷம் இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி தோஷம் இருக்கும்போது இந்த மாதிரி தலங்கள்ல போய் நம்ம சிவபூஜை பண்ணா, இல்ல சிவனை வந்து வணங்கிட்டு வந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நமக்கு தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து சிவபூஜை அப்படின்னாலே வில்வம் இல்லாம கிடையாது, வில்வம் தான் முழுமை. சிவபூஜை பண்றோம் அப்படின்னா வில்வம் இல்லாம முழுமை அடையாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வில்வத்தால அர்ச்சனை பண்றது, இப்ப நம்ம அபிஷேகம் எல்லாம் முடிச்சிட்டோம், அதுக்கடுத்து அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்றதுக்கு எந்தெந்த மலர்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம், எதை பயன்படுத்தினா சிவபூஜைக்கு நல்லது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இதுல முக்கியமா இடம்பெறது எப்படின்னா வில்வம் தான். வில்வம் தான் சிவபூஜை அப்படின்னாலே, இப்போ நம்ம சிவபூஜை பண்றோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான மலர் எது அப்படின்னாக்கா பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா பூவால அர்ச்சனை பண்றது, அடுத்தது இலையால அர்ச்சனை பண்றது. அப்ப இலையில முக்கியத்துவம் வர்றது எது அப்படின்னா வில்வம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வில்வத்தை வந்து, அந்த வில்வத்துக்கும் அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு சிறப்பு கொடுத்துருக்காங்க பாருங்க. வில்வத்துக்கு ஒரே ஒரு இலை, இப்ப பேசுறது கேக்குதா? சரி. இப்ப நம்ம 3 இலை, ஏன்னா வீடியோ வரல எனக்கு, அதனாலதான் கேட்டேன். இப்ப அதே இது நம்ம பண்ணி ஷார்ட் வீடியோ கொடுத்துக்கோங்க, கேமரா ஆன் பண்ணி ஷார்ட் வீடியோ கொடுத்துக்கோங்க. ஏதோ கட்டாயிடுச்சு, என்னன்னு தெரியல. அதே இது நம்ம 3 இலையில வந்து 3 இலை டெய்லியுமே நம்ம சிவ பூஜை பண்ணும்போது 3 இலையால வில்வ இலையால பூஜை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப சிவ ரூபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இலைக்கே எவ்வளவு மகத்துவம் இருக்கு பாருங்க. இது வந்து சாரூபம், அதாவது சிவ ரூபத்தை நம்ம
இப்ப அது என்ன சிவரூபம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சில பேரை பார்த்த உடனே சொல்லுவோம், அம்மா உங்களை பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்குமா அப்படின்னு. சில பேரை பாத்தீங்கன்னா, இப்ப கணவன் மனைவி 2 பேரும் வந்து வரும்போது பாத்தீங்கன்னா, உங்களை பார்க்கும்போது பார்வதி பரமேஸ்வரம் மாதிரி இருக்குது, சிவபெருமானையே பார்த்த மாதிரி இருக்கு, அம்பாளையே பார்த்த மாதிரி இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க பாத்தீங்களா. அப்ப அந்த மாதிரி ஒரு ரூபத்தை வந்து இந்த 3 இலை வந்து நமக்கு தரும் அப்படின்னு. அதே இது 4 இலைய பூஜை பண்ணும்போது சிவனுக்குள் ஐக்கியம் அப்படின்னு. இதை வந்து சாயுச்சியம் அப்படின்னு சைவ சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. அதாவது சிவனு கூடயே நம்ம இருக்கிறது. அது போல இந்த மாதிரி இந்த வில்வத்தால வந்து நம்ம டெய்லி சிவபூஜை பண்ணும்போது வில்வத்தால நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசோமேத யாகம் பண்ணின பலன் கிடைக்குமா. அதே மாதிரி பஞ்சமா பாதகம் அப்படின்னு ஒரு 5 இது சொல்லுவாங்க. அதாவது கொலை, கொள்ளை, திருட்டு, குரு குரு மனைவிய நினைக்கிறது, இந்த மாதிரி ஒரு பஞ்சமா பாதகம்னு ஒரு 5 இது சொல்லுவாங்க. அப்ப அந்த பஞ்சமா பாதகங்கள், அதாவது நம்ம இப்ப செய்யலன்னா கூட நம்ம முன் ஜென்மத்துல ஏதாவது செஞ்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து என்ன ஆகும், இந்த சிவபூஜை செய்யும் போது அந்த பாவங்கள்லாம் விலகிடும் அப்படின்னு. அதே மாதிரி வில்வ இலைய வந்து வழிபாடு செய்யறது அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா, வில்வ இலை இல்லாம முழுமை அடையாதுன்னு சொன்னேன். இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா, இந்த இந்த வில்வ மரம் புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த வில்வ மரம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லட்சுமி தேவியோட வழக்கரத்துல இருந்துதான் அந்த வில்வ மரம் உருவானது அப்படின்னு ஒரு புராணம் வரன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வில்வேலையால நம்ம வந்து, ஏன்னா அவளோட வழக்கர லட்சுமிங்கிறவளே என்னது, நமக்கு எல்லா சகல சௌபாக்கியமும் தர்றவ. அப்ப அவ கையில இருக்கிற அந்த வில்வ மரத்துல இருந்து வர்ற இலைய வந்து நம்ம பூஜை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குமா, சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் சில பூக்கள் சொல்றாங்க, இதெல்லாம் வந்து சிவ வழிபாடு சிவ பூஜைக்கே பயன்படுத்தணும் அப்படின்னு. என்ன பூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, தும்பை பூ அப்படின்னு. இந்த தும்பை பூவை பயன்படுத்தினா நம்மளோட பாவங்கள்லாம் விலகும் அப்படின்னு. என்கிட்ட சில பேர் கேட்டாங்க, அதாவது தும்பப்பூ வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கொத்தா இருக்கும், சுத்தி வந்து ஒயிட் கலர்ல பூ பூத்திருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். இப்ப அதை பறிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியா பறிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, அப்படி அதை மொத்தமா ஒரு 10 பூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்படி கொத்துல தானே இருக்கும், அப்படியே பறிச்சு அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா வில்வ இலையுமே பாத்தீங்கன்னா அந்த 3 இதழ் இருக்கு பாருங்க, அத வந்து பிரிச்சு கூட போடக்கூடாது, அந்த வில்வ இலைய அப்படியே போடணும். அது மாதிரி இன்னொரு விசேஷம் என்னன்னா, எவ்வளவு பெரிய பூவாக இருந்தாலும் முழு பூவை தான் போடணும். அதை பிச்சு பிச்சு என்ன பண்ணக்கூடாது, பூஜை பண்ணக்கூடாது, சிவ பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது போலதான் இங்க தும்பப்பூவை நம்ம வந்து ஒரு பூவா எடுத்துதான் என்ன பண்ணணும், பூஜை பண்ணணும். அது கொஞ்சம் கஷ்டமான இதுதான், இருந்தாலும் தும்பப்பூ வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு. இது வந்து நம்மளோட பாவங்கள் எல்லாம் போக்கும் அப்படின்னு. அடுத்தது எருக்கம்பூ. எல்லாரும் என்ன எருக்கம்பூ எல்லாம் பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா எருக்கம்பூவை நம்ம சிவ பூஜைக்கு பயன்படுத்தலாம். இது வந்து என்னன்னா, இந்த இந்த எருக்கம்பூவை நம்ம பயன்படுத்துறதுனால உடல் மனம் இரண்டாலும் செய்த பாவங்கள் அப்படின்னு. இப்ப வந்து சில பேரை அடிச்சிருப்போம், இது உடலால செஞ்ச பாவம். சில பேர் திட்டுவோம் பாத்தீங்களா, அப்ப அதுவும் ஒரு பாவம் தானே, அவங்க மனசு கஷ்டப்படும்ல. அப்ப அந்த மனதால செஞ்ச, ஏதோ நம்ம கோவம் வருது சொன்னோன்னே அவங்க அவங்க இல்லாம கூட இருக்கலாம், நம்ம ஏதாவது திட்டிட்டு இருப்போம், இந்த மாதிரி வந்து செஞ்சுட்டானே, இப்படி பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு நம்ம திட்டுறோம் பாத்தீங்களா. என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்களை நம்ம திட்டும் போது அவங்களுக்கு அது வந்து போய் சேரும். அப்ப நம்ம திட்டுறது சொன்னோன்னா அந்த நல்லதும் போய் சேரும், அந்த மாதிரி கெட்டதும் போய் சேரும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அப்ப அந்த மாதிரி வந்து இருக்கும்போது அந்த பாவங்கள் போகணும், நம்ம தெரியாம திட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த பாவங்கள் போகணும்னா அதுக்கு வந்து எருக்கம்பூவை தான் வந்து நம்ம சிவபூஜையில பயன்படுத்தணும். அடுத்தது தாமரை, ரொம்ப விசேஷம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை கலர் இருக்கு, இளஞ்சிவப்பு கலர் இருக்கு, நீல கலர் இருக்கு. இது எல்லாமே இருந்தாலும் எல்லாத்தையும் பண்ணலாம். ஆனா என்னன்னா ரொம்ப விசேஷம் என்னன்னா, நீல கலர் பூ பண்றதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீல கலர் பூவை தான் நம்ம என்ன பண்ணணும், பூஜைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நீல கலர் பூ மட்டும்தான் நம்ம வந்து சிவபெருமானுக்கு பண்ணும்போது நம்ம விசேஷமா எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, இந்த சரி இந்த தாமரை பூவால என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்வம் சேரும். ஏற்கனவே தாமரைங்கிறது என்னது, மகாலட்சுமியோட அந்த அமர்ற இது. அதனால வந்து கண்டிப்பா தாமரை பூவால, அந்த நீல கலர் தாமரையால நம்ம வந்து சிவபூஜை பண்ணும்போது நமக்கு வந்து செல்வம் சேரும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது அரளிப்பூ.
அரளிப்பூ எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது தான். அரளிப்பூவும் வந்து என்னது ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு வந்து பூஜை பண்றதுல அரளிப்பூ எப்படி நந்தியாவட்ட நந்திக்கு வந்து உகந்தது. ஏன்னா நந்தியாவட்ட பூவை வந்து நந்தியம்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணும்போது போட்டா ரொம்ப விசேஷம். ஏன்னா அது நந்தியம் பகவானுக்கே உள்ள பூ. அப்ப அதே மாதிரி சுவாமிக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அப்ப நினைச்ச காரியம் நிறைவேற, அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்க, மனதுக்கு விருப்பமான மனைவியோ கணவனோ அமையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரளிப்பூவை பயன்படுத்தலாம். பூவை பயன்படுத்தினா இவ்வளவு பலன்கள் இருக்கு. அதனாலதான் இப்ப முக்காவாசி பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அரளிப்பூ மாலை, அரளிப்பூ இதை வச்சுதான் வந்து நிறைய பேர் பூஜை பண்றத நம்மளே பார்ப்போம். இது இல்லாம ஊமத்தம்பூ இதையும் வச்சு என்ன பண்ணலாம், சிவபெருமானுக்கு நம்ம பூஜை பண்ணலாம். சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஊமத்தங்காய சிவபெருமான் அந்த ஜண்டை எப்படி சொல்லுவோம் பாத்தீங்களா, தலையில வச்சிருப்பாங்க. நீங்க சில கோயில்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஊமத்தம்பூவுக்கு அவ்வளவு ஒரு விசேஷம். ஆனா இங்கெல்லாம் நம்ம சாதாரணமா சொல்றோம், என்ன ஊமத்தம்பூவை வந்து பூஜை பண்ணுவாங்க, அதை எதுக்கு பறிச்சுட்டு போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏன்னா ஊமத்தம்பூவுல வந்து பூஜை பண்ணலாம் அப்படின்னு. இந்த ஊமத்தம்பூவை வந்து பூஜை பண்றதுனால என்ன கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ ஜந்துக்களால வர்ற ஆபத்து அதெல்லாம் விளைகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கண் தொடர்பான நோய்கள் ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும், கண்டிப்பா நமக்கு அந்த நோய் எல்லாம் தீரும். அதே மாதிரி சிவன் அருளும் நமக்கு வந்து நிறைய கிடைக்கும் இந்த ஊமத்தம்பூவால். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம வந்து சிவபூஜை அப்படிங்கறதே சிவனும் சக்தியையும் சேர்த்து பூஜை பண்றதுதான். ஏன்னா சிவலிங்கம் அப்படிங்கிறது, சிவலிங்கம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறதே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சிவனுக்கு ஒரு உருவம் இருக்கு, சக்திக்கு ஒரு உருவம் இருக்கு. ஆனா நம்ம வந்து என்ன, நம்ம எதை வந்து நம்ம கும்புறது வந்து மாகேஸ்வரன், அதை தான் நம்ம வணங்குறோம். அப்ப அந்த மாதிரி வணங்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனும் சக்தியும் வந்து அந்த பரபிரம்மன் சொல்றோம் பாத்தீங்கன்னா, அது வந்து சக்தியும் சிவனும் இணைந்த உருவம். அததான் நம்ம வந்து என்னது சிவலிங்கமா வணங்குறோம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, ரோஜாப்பூ போட்டு வணங்குறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு. ரோஜாப்பூ போட்டு, அதாவது சாதாரணமா ஒரு பூ 2 பூ போட்டு சுவாமிய வந்து சிவபூஜை பண்ணாலே கைலாய பதவி கூட கிடைக்கிறதுக்கு என்ன இருக்கான், வாய்ப்பு இருக்குதான். அதனால ரோஜாப்பூக்கு அவ்வளவு மகிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரி இன்னொரு விசேஷம் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மாதத்திலையும் ஒரு ஒரு பூ, இந்த பூவை போட்டா அந்த பலன் அதிகமா இருக்கும் அப்படின்னு. அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, சித்திரை மாசத்திலையும் வைகாசி மாசத்திலையும் நமக்கு ஒரு வேண்டுதல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிவபூஜை பண்ணும்போது நமக்கு ஏதோ நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனை, இல்ல ஏதோ நமக்கு ஒண்ணு தேவை இருக்கு அப்படின்னாக்கா, குடும்பத்துல வந்து எப்ப பார்த்தாலும் சண்டை வருது, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும்போது குடும்பம் வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னாக்கா, சித்திரை மாசத்திலேயே வைகாசி மாசத்திலேயே என்ன பண்ணணுமா, சித்திரையில பலாசம் அப்படிங்கிற ஒரு மலரம், அந்த மலரால சிவபூஜை பண்ணணும். அது மாதிரி வைகாசி மாசத்துல புன்னை மலரால வந்து நம்ம பூஜை பண்ணோம்னாக்கா இந்த குடும்பத்துல வந்து ஒற்றுமை நிலவும் அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரி எதிர்ப்புகள், நம்ம குடும்பத்துக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கு, இல்ல நமக்கே நிறைய எதிர்ப்பு இருக்கு அப்படின்னா ஆனி மாசத்திலையும் ஆடி மாசத்திலையும், ஆனி மாசத்துல வெள்ளருக்கு மலரால சிவபூஜை பண்ணணும். அதே மாதிரி ஆடி மாசத்துல அரளிப்பூவால சிவபூஜை பண்ணணும். இத மாதிரி பண்ணோம்னா நமக்கு வர்ற எதிர்ப்புகள் எல்லாம் விளைகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆவணி மாசத்துல செண்பக மலரால பூஜை பண்ணா நமக்கு இருக்கிற கடன் தொல்லை எல்லாம் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து புரட்டாசி ஐப்பசி மாதத்துல, புரட்டாசியில வந்து கொன்றை மலராலையும் ஐப்பசியில வந்து தும்பை மலராலையும் நம்ம பூஜை பண்ணோம்னாக்கா தொழில் அபிவிருத்தி ஆகும். நம்ம என்ன தொழில் செய்யறோமோ அது நல்லா சுபிச்சமா நல்லா ஓங்கி வளரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசமும் மார்கழி மாசமும், கார்த்திகை மாசம் கத்திரி பூவாலையும் மார்கழி மாசம் பட்டி பூவாலையும் வழிபாடு, சிவ வழிபாடு செஞ்சோம்னா அது சிறப்பான, இது இத்தனை பலன்களும் தர்றதோட ஒரு சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்றாங்க. மிக 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 சிறப்பு வழிபாடா அந்த சமயத்துல அது அமையும். அதே மாதிரி தை மாசத்துல வந்து தாமரை பூவால வழிபட்டோம்னாக்கா மிகுந்த பலன் தரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அதே மாதிரி தை மாசி பங்குனி இந்த மாதத்துல நம்ம எல்லா மலர்களும், அதாவது பலவித மலர்கள் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, எல்லா மலர்களையும் நம்ம வந்து சிவபூஜைக்கு பயன்படுத்தணும்னாக்கா நமக்கு வந்து சிறப்பான வாழ்வும் சிவபூஜை செய்த மொத்த பலனும், அதாவது நம்ம எதுக்காக நம்ம ஆன்மா வந்து ஈடேறணும்னு தானே பண்றோம், அந்த பலனையும் நமக்கு தரும் அப்படின்னு சொல்றோம்.
ஆக இத்தனை பலன்களை தர்றதுதான் இந்த சிவபூஜை. சரி, இது எல்லாராலையும் செய்ய முடியுமானா ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன், எல்லாராலையும் செய்ய முடியாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாராலையும் சிவபூஜை பண்ண முடியலன்னா கூட சிவபூஜை செய்யறாங்க பாத்தீங்களா, ஒரு புராண கதை கூட சொல்லுவாங்க, ஒரு சின்ன கதை. அதாவது சிவபூஜை செஞ்சவனுக்கு சிவபூஜை ஒருத்தன் செஞ்சான், சிவபூஜை செஞ்சவனுக்கு ஒருத்தன் உதவி செஞ்சான். அப்ப யமதூதர்கள் வந்து என்ன பண்ணாங்களாம், இந்த சிவபூஜை செஞ்சவனையும் கூட்டிட்டு போனாங்க, அதே மாதிரி சிவபூஜை செஞ்ச உதவி செஞ்சவனையும் கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் பார்த்தா சிவபூஜை செஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொன்னாலான அந்த அமர்ற ஆசனம் இருந்துச்சான். அதே இது சிவபூஜைக்கு உதவி செஞ்சவனுக்கு பாத்தீங்கன்னா ரத்தனத்தால சிம்மாசனம் வச்சு போட்டிருந்தாங்க. அப்ப என்ன அப்படின்னு கேட்கும்போது யமதூதர்கள் வந்து சொன்னோன்னா, அதாவது யாரு சிவபூஜை பண்றாங்களோ அவங்கள விட சிவபூஜைக்கு உதவி செய்யறவங்களுக்கு அதிக பலன் உண்டு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்மளால சிவபூஜை பண்ண முடியலன்னா கூட சிவபூஜை பண்றவங்களுக்கு நம்மளால இயன்ற என்ன சிவபூஜைக்கு என்னென்ன தேவையோ, நம்ம வீட்டுல பூ பூக்குதா பூ கொடுக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா சிவபூஜை செஞ்ச பலனோட அதிகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எல்லா பெண்களாலையும் சிவபூஜை பண்ண முடியாதுன்னாக்கா காலையில எழுந்து, நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா அந்த 4 to 6 மணி அதுக்குள்ள எழுந்து அவங்க குளிச்சுட்டு எழுந்து போய் முதல்ல காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு குளிச்சு முடிச்சுட்டு ஸ்டவ் முதல்ல அடுப்பு இருக்கும், அடுப்பை மெழுகி கோலம் போட்டு அப்படியெல்லாம் செய்வாங்க. இப்ப அப்படியெல்லாம் கிடையாது, ஸ்டவ் தான் வச்சிருக்கிறோம். அப்ப அந்த ஸ்டவ்வை தொடச்சி முதல்ல பால் வந்த உடனே பாலை முதல்ல காய்ச்சி இந்த 6 மணிக்குள்ளே இந்த பாலை காய்ச்சி எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு முன்னாடி வச்சு நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகம், இது வந்து சிம்பிளான பூஜை, நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களோ பாடல்களையோ அந்த 4 to 6 மணிக்குள்ள நம்ம செஞ்சோம்னா, ஏன்னா நம்ம வந்து ஸ்டவ்ல என்ன காய்ச்சணும் அப்படின்னா பால் தான் காய்ச்சணும். இப்பயும் கூட நம்ம ஒரு வீடு குடி போறோம்னா பால் தான் காய்ச்சணும். அது போல இந்த பாலை காய்ச்சி கொண்டாந்து வச்சாலே சிவபூஜை செஞ்ச பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியான சிரத்தையோட நம்ம ஆன்மா வந்து இறைவனடி சேரணும், இறைவன் கூட நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தீட்சை எடுத்து சிவபூஜை செய்யணும். சிவபூஜைக்கு எந்தெந்த மலர்களை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க, அந்தந்த மலர்கள் எல்லாம் நம்ம ஒன்னொன்னும் வந்து சிரத்தையா செய்ய அதோட பலன்கள் வந்து நமக்கு பல மடங்கு வந்து நமக்கு வந்து பயன்படும், பல மடங்கு பலனை தரும் இந்த சிவபூஜை. அதனால இத கேட்டுக்கிட்டு இருக்க அடியார்கள் அத்தனை பேரும் சிவபூஜை செய்யணும், சிவ தீட்சை எடுத்துக்கணும், நியமங்களை வந்து நல்லா கடைபிடிச்சு சிவபூஜை எல்லாரும் செஞ்சு அதோட பலனை அடையணும் அப்படின்னு சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் தென்னொரு ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம. ரொம்ப அற்புதமா பேசியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயத்த வந்து வெளிப்படையா பேசியிருந்தீங்க, நன்றி. சங்கீதா இருக்கீங்களா? இருக்கேன் ஐயா. நன்றிகள்மா, ரொம்ப அருமையா இருந்தது. சிவ பூஜை செய்த பலன் கிடைச்ச மாதிரி இருக்குமா. சோ அந்த அளவுக்கு வந்து பூஜை வந்து எப்படி எல்லாம் பண்ணணும், அந்த சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப அருமையா சொல்லியிருக்கீங்கம்மா. அந்த பலன் வந்து எங்களுக்கு கிடைச்சது. நீங்க சொல்ல கேட்க அந்த நாங்க செய்த பலனே எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அருமையா வந்து எங்களுக்கு சிவனுடைய பூஜைகள்ல எப்படி பண்ணணும், அதுக்கான என்னென்ன விதிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதீனங்கள் பின்பற்றக்கூடியது எல்லா விஷயங்களும் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. என்ன பூக்கள் வச்சு வழிபடலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரே நாள்ல சிவனுக்கு எல்லா சிவபெருமானுக்கும் எல்லா இருக்கிற கோயில்கள்லயும் நம்ம வந்து பூஜை பண்ண மாதிரி ஒரு பலன் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்குங்கம்மா, அப்படிதான் சொல்லணும். சோ இதை கேட்ட அனைவருக்கும் இந்த பலன் வந்து கிடைக்கட்டும். எனக்கும் கிடைச்சிருக்கு, மிக்க நன்றிகள். சோ அதுக்கு வந்து நாங்க தான் வந்து பாக்கியம் பண்ணிருக்கணும்.
சோ நீங்க கிடைத்ததுக்காக எங்களுக்கு மிக்க நன்றிமா. ஐயாவுக்கும் ரொம்ப நன்றி நன்றிம்மா, ரொம்ப சொல்லிக்கிறோம். நன்றிம்மா. சோ உங்களை இந்த சிவசிவ அன்பே சிவம் தளத்திற்கு உங்களை கொண்டு வந்து எங்க கிட்ட சேர்த்ததுக்கு ஐயாவுக்கும் நன்றி, உங்களுக்கும் மிக்க நன்றிகள்மா. கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா, உங்கள் ரொம்ப பணி நன்றிம்மா. சிறக்க வாழ்த்துக்கள்மா. சிவாய நமமா. முடிச்சுக்கலாமா? கண்ணகி அம்மா, பரமேஸ்வரி மேடம், பரமேஸ்வரி மேடம், கண்ணகி மேடம். சரிங்கம்மா, முடிச்சுக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. ஓகே.